இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே அங்க இருக்கிறவன் நம்ம ஹீரோவை கொலை பண்ணலாங்கிற நோக்கத்தோட பல்ல வச்சு அடிக்க போறப்ப ஹேனாவும் அவனுடைய கையை பிடிச்சி ஸ்டாப் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்க? அவனுடைய ரியாக்ஷன் ஸ்பீட் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. நம்மளால அவனை டிஃபீட் பண்ண முடியாது. இன்கேஸ் நீ அவனை அட்டாக் பண்ணும்போது அவன் எழுந்துட்டா பதிலுக்கு அவன் கவுண்டர் அட்டாக் பண்ணிடுவான். இதை கேக்குறப்ப அந்த பையனும் அப்ப நம்ம என்னதான் பண்றது? அவன் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு அடிமை மாதிரி இருக்க சொல்றியா? யார் சொன்னா நம்ம இப்படியே சும்மா இருக்க போறோம்னு? உனக்கு தெரியும்ல என்னுடைய பிரதர் ராவன் கில்டுல இருக்கான்னு. அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்தான். இந்த மாதிரி டேஞ்சரான சுச்சுவேஷன் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோன்னு. இதுதான் லீத்தல் பாய்சன். இதுடைய ஒரு டிராப் போதும் 100 ட்ரோல்ஸ் கூட ஈஸியா கொன்னுடும். நம்மளால இவனை சென்ட் ஆஃப் பண்ண முடியலனா இதை யூஸ் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணி விடலாம். கண்டிப்பா இதை அவனால ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு திரும்பவும் மஷ்ரூமும் பாசியுமா இத பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நாங்கெல்லாம் ஏதோ சர்வைலிங்காக வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வேற என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? உனக்கு வேணும்னா வெளியில அந்த பட்டாம்பூச்சியும் எலியும் இருக்கும். அதை வேணா ஹன் பண்ணி சாப்பிடு. இதை கேட்டுட்டு ஹீரோவும் ஹேனா உன் பின்னாடி இருக்க அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறியா? அப்படியே அந்த பையனை பார்த்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மஷ்ரூம் வேணும்னு கேட்க அந்த பையனும் இன்னும் கொஞ்சம் மஷ்ரூமை நம்ம ஹீரோக்கு போட அவனும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹேனாவும் மனசுக்குள்ள என்னமோ இவன் என் மாஸ்டர் மாதிரி இவனுக்கு போய் நாங்க சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஹேனா அவளுடைய கூட்டாளிங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கா. இத பாக்குற அவங்களும் அவன் ஒரு வழியா சாப்பிட்டுட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாய்சன் அதோடைய வேலையை காட்ட போகுது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த பையன் அவனுடைய வாயில இருந்து பிளாக் கலர்ல என்னவோ கக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஹானா பதற ஆரம்பிக்க ஹே முட்டாளுங்களா, நீங்க என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுருவேன்னு நினைச்சீங்களா? அப்போ உனக்கு இதுல பாய்சன் கலந்தது தெரியுமா? நல்லாவே தெரியும். அதனாலதான் இன்னும் மஷ்ரூம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த நிமிஷத்துல பிளேட்டை சுவிட்ச் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியில உன்னோட ஆளுங்களுக்கு நீ டெலகாஸ்ட் பண்றதும் எனக்கு தெரியும். ஆக்சுவலா நீ பண்ற அந்த விஷயத்துக்கு பேரு தான் சீட்டிங். எதுக்கு நம்ம ஹீரோ இப்படி சொல்றான்னா இந்த இடத்துக்குள்ள வந்த உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. பாஸ் ஃபைட் மட்டும் தான் லைவா டெலகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க. இதை கேட்ட ஹேனாவும் நீ என்ன பேசுறனே தெரியல, இது எல்லாத்துக்குமே உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? நீ சொல்றதும் கரெக்ட் தான், அதை செக் பண்ணியும் பாத்துரலாம் அப்படின்னு சிஸ்டம்ல ரிப்போர்ட் கொடுக்க ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷனும் வருது. இன் கேஸ் வியூவர்ஸ மேனிபுலேட் பண்ணியிருந்தா அந்த பிளேயருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல யார் ரிப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பெனால்டி கிடைக்கும். இந்த கண்டிஷனை நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்களான்னு வர நம்ம ஹீரோவும் அக்ரி ஆப்ஷனை ஹிட் பண்ணிடுறான். அடுத்த நிமிஷமே ஹேனாவை சுத்தி வார்னிங்கிற ஒரு சிம்பிள் வந்துருது. உடனே ஹீரோ பண்ண அந்த ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அனோனமஸ ரிமூவ் பண்றோம்னு சிஸ்டம்ல வருது. அதாவது ஹேனா லைவ் போடுறத அவளோட கூட்டாளிங்க பாத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தருமே அந்த சாட்ல இருந்து கிக் அவுட் பண்ணப்படுறாங்க. இது வரைக்கும் ஹேனாவுடைய வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே அடுத்த ஒரு மாசத்துக்கு இவளுடைய வீடியோவை பார்க்க முடியாது. இன்கேஸ் இதே மாதிரி செகண்ட் டைம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க பெர்மனண்டா பிளாக் பண்ணப்படுவாங்கன்னு வருது. இத பார்த்த ஹேனாவும் என்ன நடக்குதுங்க, எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு கேட்க அந்த இடத்துல இருந்து இவங்களை நோக்கி அந்த மினட்டர் வர ஆரம்பிக்குது. இத பார்த்த ஹேனாவும் இந்த வாட்டியும் அது கூட சண்டை போடுவல்ல, நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கணும் அதை மட்டும் சொல்லு, சீக்கிரம் சொல்லு, அது கிட்ட வந்துருச்சு. உடனே ஹீரோ வந்துட்டு உனக்கு வெக்கமாவே இல்லல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன பாய்சன் கொடுத்து சாகடிக்க பாத்தீங்க, இப்ப என்கிட்டயே வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேப்ப நான் சொல்லணுமா? இப்படின்னு பேசிட்டு இருக்க அதே நேரத்துல நீங்க ஹேனா கூட 240 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரை தவிர்த்து வேற யாரும் இருக்க கூடாதுங்கிற கண்டிஷனையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுனால ஹேனாவுடைய அந்த கம்யூன் ஸ்கில்லையும் நம்ம ஹீரோ காப்பி பண்ணிட்டான். இத பார்த்த நம்ம ஹீரோவும் இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன், இப்ப நீ பண்றதுக்கெல்லாம் பின்னாடி ரெகுலேட் பண்ணுவ. அது மட்டும் இல்ல, என்னுடைய பிரதர் ராவன் கில்டோட மெம்பர். இதே நேரத்துல அந்த மினட்டோரும் அட்டாக் பண்ண இவளுமே அங்கிருந்து நகர்ந்துடுறா. உடனே ஹீரோவும் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி மினட்டோருக்கு மேல போக அங்கேயே இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. அந்த கில்டுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை யாருக்கு பயப்படணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து அதை அட்டாக் பண்ண இந்த அட்டாக் என்னதான் அது மேல அவ்வளவு ஆழமா படலனாலும் அதுக்கு நல்லாவே டேமேஜ் ஏற்படுது. ஆனா இதெல்லாம் வச்சு என்னால அதை கொல்ல முடியாது, ஆனா அதற்கான சந்தர்ப்பத்தை நான் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அட்டாக்ல இருந்து விலகிடுறான். அப்படியே அவங்கிட்ட இருக்க அந்த ஃபயர் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த மினட்டோரை அட்டாக் பண்றான். அது அந்த அட்டாக்கை தடுத்துட்டு இருக்க அந்த நேரத்துல வேகமா போய் அந்த மினட்டோரோட கால் ரெண்டுத்தையும் வெட்டிடுறான். ஹீரோ வந்துட்டு அந்த மினட்டோரை பார்த்து ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத, அந்த அட்டாக் ரொம்ப வலிச்சுச்சோ, நீ நகர நகர அது இன்னமும் உனக்கு டஃபா தான்
தான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அதுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த மினட்டார் அதோடைய ஃபைனல் ட்ரம் கார்டை யூஸ் பண்ண போகுது. அப்போ சிஸ்டம்லயும் இந்த லேப்ரித்தோட கார்டியனான மினட்டார் லெவல் 10க்கான பர்சர்க்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணுது. அதோட இந்த சாப்டரும் இங்க முடியுது. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த சாப்டரோட சந்திக்கிறேன். பை ஃபார் நவ்.